ஹலோ குட்டீஸ்! இன்று நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கும் ஒரு சூப்பரான கதைய பார்க்க போறோம். பரமார்த்த குருவும் அவரோட முட்டாள் சீடர்களும் கடலுக்கு போய் மீன் பிடிக்க நினைத்தாங்க. ஆனா அவர்கள் செய்த ஒவ்வொரு வேலையும் பெரிய கலாட்டாவாக மாறிடுச்சு. படகு மூழ்கியது, மீன்களுடன் சண்டை போட்டார்கள். இன்னும் என்னன்னு தெரியுமா? வாங்க இந்த வேடிக்கையான கதைய இப்போவே பார்க்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா குழந்தைகளே? ஒரு நாள் மட்டிக்கு ஒரு பெரிய ஆசை வந்தது. கடலுக்கு போய் மீன் பிடிக்கணும். அவன் உடனே குருவிடம் சென்று தனது ஆசையைச் சொன்னான். அதைக் கேட்ட மடையன் சொன்னான், குருவே, பகலில் போனால் பெரிய அலைகள் நம்மை அடிச்சு சாகடிச்சுடும். அதனால் ராத்திரியில்தான் போகணும். அதற்கு மண்டு உடனே சேர்த்தான், ஆமாம் குருவே, அப்போதான் கடல் தூங்கிக் கொண்டிருக்கும். மூடன் சந்தேகமாக கேட்டான். அப்போ முட்டாள் பெருமையாக சொன்னான், என் கையிலே கொள்ளிக்கட்டை இருக்கே. கடல் என்றாலே குருவுக்கு கொஞ்சம் பயம். ஆனா சீடர்கள் தன்னை கோழைன்னு நினைக்கக்கூடாது என்று, சரி போகலாம் என்று சம்மதித்தார். சீடர்கள் 5 பேரும் தங்களுக்கு தாங்களே தூண்டில் தயார் செய்தார்கள். இரவு வந்ததும் குருவும் சீடர்களும் கொள்ளிக்கட்டை வெளிச்சத்தில் கடற்கரைக்கு புறப்பட்டார்கள். அங்கிருந்த ஒரு படகில் எல்லாரும் ஏறினார்கள். மட்டியும் மடையனும் துடுப்பு போட்டார்கள். மூடன் தூண்டில போட்டான். ஆனா மீன் கிடைக்கல. அதற்கு பதிலா ஒரு தவளை மாட்டிச்சு. அதைக் கண்ட சீடர்கள், இது என்ன விசித்திரம் என்று கேட்டார்கள். அப்போது குரு சொன்னார், இதுவும் ஒரு வகை மீன்தான். அதிகமா சாப்பிட்டா கால்கள் முளைக்கும். அதைக் கேட்ட மட்டி, அப்படியென்றால் இதை வீட்டிலேயே வளர்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு சிறிய மீன் மட்டும் கிடைத்தது. முட்டாள் ஒரு பெரிய யோசனை சொன்னான். இதோ பாருங்க, படகில் ஓட்டை போட்டா மீன்கள் உள்ளே வருமே. குரு, ஷபாஷ், நல்ல யோசனை. அவனோட யோசனைப்படி அனைவரும் படகில் ஓட்டை போட்டார்கள். அடுத்த நிமிஷமே குபு குபு என்று கடல் நீர் உள்ளே புகுந்தது. சீடர்கள் ஐயோ என்று கத்திக் குதித்தார்கள். படகு ஆட ஆரம்பிச்சது. அதற்குள் முழுக்க நீர் நிரம்பி படகு மூழ்கி போச்சு. குருவும் சீடர்களும் தத்தளித்தனர். அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த மீனவர்கள் வந்து எல்லாரையும் காப்பாற்றினார்கள். மடத்துக்கு வந்தபின் சீடர்கள் கேட்டார்கள், நம் படகு எப்படி கவிழ்ந்தது? குரு சொன்னார், கடலும் மீன்களும் சேர்ந்து சதி செய்தது. மட்டி கோபமாக, அப்படின்னா மீன்களை அடக்கணும். மறுநாளும் மீன் பிடிக்க போனார்கள். இந்த முறை, குருவே, உங்களை தூண்டிலா பயன்படுத்தலாம் என்றார்கள். குருவும் யோசித்து சரி என்று ஒப்புக்கொண்டார். அவரை கயிற்றில் கட்டி கடலுக்குள் போட்டார்கள். குமிழிகள் மேலே வந்தது. சீடர்கள் சந்தோஷமாக, குரு நிறைய மீன் பிடிக்கிறார். ஆனால் குரு மூச்சு விட முடியாமல் தவித்தார். குமிழிகள் நின்றதும் அவரை வெளியே எடுத்தார்கள். குரு மயங்கி கிடந்தார். மட்டி சொன்னான், மீன்களோட சண்டை போட்டுட்டு களைத்துட்டார். கண் விழித்த குரு சொன்னார், இனி கடலுக்கு போகவே கூடாது. கடலை திட்டிக் கொண்டே அனைவரும் கரை சேர்ந்தார்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.